அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் பார்க்க போறோம். இது இலவச மாதிரி தேர்வா நீங்க எடுத்துக்கலாம். இந்த கொஸ்டின்ஸ்லாம் எதுலேருந்து எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் சயின்ஸ் புக்ல அதாவது குடிமியல் அதுலேருந்து எடுத்துருக்கிறேன். 7th புக் தான். அது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பின்வரும் எது பாலின சமத்துவமின்மை அல்ல அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, 2வது ஆப்ஷன். அதாவது ஆப்ஷன் ஆண்களுக்கு அதிக பாதுகாப்பற்ற தன்மை அப்படிங்கிறது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். 2வது கொஸ்டின் பாருங்க. பெண்கள் சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக மேம்பட பின்வரும் எந்த உத்திகள் உதவுகின்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், 2வது ஆப்ஷன், 3வது ஆப்ஷன் இது எல்லாமே, அதாவது இவை அனைத்தும் மேலே உள்ள அனைத்தும் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் தான், கடைசி ஆப்ஷன் தான் இது கரெக்டு. 3வது கொஸ்டின் பாருங்கள். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவி வகித்த முதல் பெண் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சுஷ்மா ஸ்வராஜ். ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டு. 4வது கொஸ்டின் பாருங்கள். முதல் பெண் காவல்துறை இயக்குனர் டிஜிபி டேஷ் ஆவார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 4வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 2வது ஆன்சர், அதாவது ஆப்ஷன் காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியார்னு இருக்குல்ல, அதுதான் அதுக்கான கரெக்டான ஆன்சர். 5வது கொஸ்டின் பார்க்கலாம். 5வது கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா, புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 5வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அருந்ததி ராய் தான் கரெக்டான ஆன்சர். 6வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் 2011ஆம் கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த 2011ஆம் கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6வது கொஸ்டினுக்கான ஆன்சர் 74.04, அதாவது ஆப்ஷன் கரெக்டு. 7வது கொஸ்டின் பாருங்கள். உலகின் முதல் பெண் பிரதம மந்திரி யார் அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. 7வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இருக்கு இல்லையா, ஸ்ரீமோவா பண்ட்ராநாயக் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுதான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். 8வது கொஸ்டின் பாருங்கள். ஒலிம்பிக்கில் முதல் தங்கம் வாங்கிய பெண்மணி சார்வர்ட் கூப்பர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 8வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர். இவர் இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர். 9வது கொஸ்டின் பாருங்கள். சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் யார் அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. இந்த 9வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு. ஆப்ஷன் சரோஜினி நாயுடு தான் இதுக்கு கரெக்டு. 10வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 10வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி. ஆப்ஷன் இந்திரா காந்தி தான் இதுக்கு கரெக்டு. 11வது கொஸ்டின் பாருங்கள். உச்சநீதிமன்றம் முதல் பெண் நீதிபதி யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 11வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, மீரா சாஹிப் ஃபாத்திமா பிவி அப்படின்னு சொல்லிட்டு அதுதான். 12வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 12வது கொஸ்டினுக்கான ஆன்சர் எல்லாருக்குமே தெரியும், பிரதீபா பாட்டீல் அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டு. 13வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் முதல் பெண் நிதி அமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 13வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா நிர்மலா சீதாராமன். 14வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 14வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா அதுவுமே நிர்மலா சீதாராமன். ஆப்ஷன் தான் கரெக்டு. 15வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவின் முதல் பெண் மாநில முதலமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த 15வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன், அதாவது சுச்சித கீர்பாலினி, அதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 16வது கொஸ்டின் பாருங்கள். மக்களவையின் முதல் பெண் சபாநாயகர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது 16வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கடைசி ஆன்சர் மீரா குமார்னு இருக்கு இல்லையா, அதுதான் அதுக்கான கரெக்ட் ஆன்சர். மீரா குமார் தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 16 கொஷின்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இந்த கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு ஒரு இலவச மாதிரி நீங்கள் எடுத்துங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.